ஃப்ரெண்ட்ஸ் வணக்கங்க. கரூர் குணா ஃபார்முங்க. நம்ம இன்னைக்கு விற்பனைக்கு பார்க்குறோன்னா, விற்பனைக்கு வந்து 3 பதிவு பார்க்குறேங்க. 2 கச்சப் கிடையரி, ஒரு கிரு கிராஸ் கிடையரி ஒன்று பார்க்குறேங்க. 3 பதிவு பார்க்குறோம். நம்ம ஊர் வந்து பார்த்தீங்கன்னா, கரூர் மாவட்டங்க. கரூர்லேருந்து நம்ம வீட்டுக்கு ஒரு 15 கிலோமீட்டர் வரணுங்க. கரூர் பைபாஸ்லேருந்து சேலம் பைபாஸில் வந்தீங்கன்னா மண்மங்கலங்க. மண்மங்கலத்துலேருந்து வாங்கல் போகிற வழியில் செந்தாயூருங்கன்ற ஊருங்க. நீங்கள் நாமக்கல், சேலம் இப்படி வந்தீங்கன்னா மோகனூர், மோகனூர்லேருந்து வாங்கல், வாங்கல்லேருந்து சிந்தாயூர் நம்ம ஊர் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இன்னைக்கு 3 பதிவு பார்க்குறோம். நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறோன்னா, விற்பனைக்கு ஹெச்எப் கிடையாதுங்க. விற்பனைக்கு ஹெச்எப் கிடையாது, தலையீத்து கிடையாதுங்க. பல் போடாத கிடையாது, தலையீத்து கிடையாது, பல் போடாத கிடையாதுங்க. நல்ல கிடையாது பெருவட்டு இருக்குதுங்க. இன்னும் பல்லே போடலைங்க. பல்லு போடாமல் இந்த சைஸ் இருக்குதுன்னா, அடுத்து பாருங்க 2 பல், 4 பல், 6 பல் கடை முளைக்கல் பார்த்தீங்கன்னா, கிடையாது நல்ல ஹெவி சைஸ் வந்துருங்க. தெளிவான கிடையாதுங்க. கிடையாதுலேருந்து குற்றம் குறைகள் எதுவும் கிடையாது. கிடையாதுக்கு இருக்க வேண்டிய சொல்லி கரெக்டாக ஸ்தானத்தில் இருக்குதுங்க. 8 பற்கள் தெளிவாக இருக்குது. 8மே பால் பற்களாக இருக்குதுங்க. நல்ல மடிச்செட்டுங்க. நல்ல மின்மடி மாடு, படர்ந்த மடிச்செட்டு, உள்மடி மாடாக இருக்குங்க. 4 காம்புகள் ஓர்ஸாக இருக்குது. நான் ரோஸ் காம்பில் கருங்காம்பு விழுந்துருக்குதுங்க. எப்போவுமே ரோஸ் காம்பில் கருங்காம்பு விழுந்தாவே கறவை திறன் நல்லா கறக்கும்னு சொல்லுவாங்க. கருப்பு அதிகம், வெள்ளை வெள்ளை அதிகம், கருப்பு கம்மியாக இருக்குது. நல்ல மடிச்செட்டு இருக்குது. நல்ல புறவை ஏற்றமான கிடாரி, பின் விலாசம் நல்ல விலாசங்க. நல்ல எலும்பு கனமான கிடாரி. 2 ஈத்து போட்ட மாடு என்ன சைஸ் இருக்குமோ அந்த சைஸ் இருக்குது. பல்லு போடாமல் அந்த சைஸ் இருக்குது. நல்ல பெருவட்டில் இருக்குது. குறைஞ்சபட்சம் தலையத்திலே ஒரு 7 6 ஒரு 7 7 14 15 லிட்டர் பால் வரைக்கும் தலவுசா கறக்குங்க. 15 லிட்டருக்கு மேலே கறக்கும், கீழே கறக்காது. தலையத்தை பொறுத்தளவுக்கு ஏன்னா அந்த மடிச்செட்டு, காம்பு வரிசை, ஜாதி குளம் கண்டிப்பாக 15 லிட்டர் கறக்குங்க. நீங்கள் முறையானபடி அடர் தீவனம், தாலி தீவனம், சப்பளை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக 7 7 15 லிட்டர் பால் தலவுசா கறக்கலாங்க. அந்தளவுக்கு கிடையாது. ஜாதி பொறுப்பு இருக்குது, வம்சம் இருக்குது. தெளிவான கச்சப்பில் தெளிவான கிடையாதுங்க. இந்த கிடையாரி தேர்வு செய்ய நண்பர்கள் தேர்வு செய்யலாங்க. இந்த கிடையாரியோட விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா 59,000 சொல்லுதுங்க. 59 சொல்லுதுங்க. அனுசரித்து தரப்படுங்க. ஃபோட்டோ வீடியோலாம் அனுப்பலாம். பார்த்துட்டு புக் பண்ணிக்கலாங்க. ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்ததாக பார்க்குறோன்னா, விற்பனைக்கு ஹெச்எப் கிடாரிங்க. தலையீத்து கிடாரி, 4 பல் கிடாரிங்க. 9 மாதம் சினை. இது ஒரு வாரத்துக்குள்ளேயே கன்று விடுங்க. நல்ல கிடாரிங்க. நல்ல ஆஸ் கொம்பில் வெள்ளை கொம்பு அமைப்பு விழுந்துருக்குதுங்க. நல்ல சட்டைங்க. நல்ல இருண்ட கரையில் சட்டை நல்ல பேட்ச் இருக்குது. நல்ல பின் விலாசம், நல்ல விலாசம், புறவை ஏத்தமான கிடாரி. 4 காம்புகள் ஓர்ஸாக இருக்குது. 4 காம்பு கருங்காம்புங்க. கிடையாது நல்ல நைஸ் இருக்குது, உடசல் இருக்குது. தெளிவான கிடையாதுங்க. கிடையாதுக்கு வந்து குற்றம் குறைகள் எதுவும் கிடையாது. கிடையாதுக்கு இருக்க வேண்டிய சொல்லி கரெக்டாக ஸ்தானத்தில் இருக்குதுங்க. 8 பற்கள் தெளிவாக இருக்குது. இருக்க வேண்டிய சொல்லி கரெக்டாக ஸ்தானத்தில் இருக்குதுங்க. குறைஞ்சபட்சம் இது ஒரு 7 7 14 லிட்டர், 13லேருந்து 15 லிட்டர் வரை கறவை திறன் வருங்க. அந்தளவுக்கு ஜாதி பொறுப்பு இருக்குது, வம்சம் இருக்குது. தெளிவான கிடையாது. இந்த கிடையாது தேர்வு செய்ய நண்பர்கள் தேர்வு செய்யலாங்க. இந்த கிடையாரியோட விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா 57 சொல்லுதுங்க. அனுசரித்து தரப்படுங்க. ஃபோட்டோ வீடியோன்னு அனுப்பலாம். பார்த்துட்டு நீங்கள் புக் பண்ணிக்கலாங்க. ஃப்ரெண்ட்ஸ் நான் 3வதாக பார்க்குறேன்னா, விற்பனைக்கு கிரு கிராஸ் கிடையாதுங்க. விற்பனைக்கு கிரு கிராஸ் கிடையாது, தலையீத்து கிடாரிங்க. 2 பல் கிடாரி, 9 மாதம் சினைங்க. நல்லா கிருல வந்து திமிழ் மட்டும்தான் இல்லை, மற்றபடி கிரு மாட்டு என்ன அமைப்பு இருக்குதோ எல்லாமே இருக்குதுங்க. தெளிவான கிடாரி, 2 பல்லுங்க. 9 மாதம் சினை. கிடாரிக்கு இருக்க வேண்டிய சொல்லி கரெக்டாக ஸ்தானத்தில் இருக்குது. நல்ல பைச்செட்டுங்க. ஈத்து மாட்டு கூட அந்தளவுக்கு மடி இருக்காது. நல்ல பைச்செட்டில் இருக்குது. அதே மாதிரி 4 காம்புகள் தெளிவாக இருக்குது. நல்ல காம்பு லென்த்தாக இருக்குது. முளத்துக்கு ஒரு காம்பு, நல்ல காம்பு ஈத்து மாட்டுக்காட்ட காம்பு வரிசைங்க. மடி நல்ல மடிக்கட்டு. 3 ஈத்து போட்ட மாடு என்ன மடி இருக்குமோ அந்த அளவுக்கு மடிச்சிட்டு இருக்குதுங்க. உடம்பு கொச்சமாக, மேல் கொச்சமாக எதுவுமே கிடையாது. எங்கே தொட்டு எங்கே நீனாலும் பொட்டாட்டு நிற்கிது. நல்ல அழகு கிடாரி. கிரு கிராஸில் தெளிவான கிடாரி. நல்ல பைச்செட்டில் தெளிவாக இருக்குதுங்க. இந்த கிடாரி தேர்வு செய்ய நண்பர்கள் தேர்வு செய்யலாங்க. இந்த கிடாரியோட விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா 44,000 சொல்லுதுங்க. 44 சொல்லுதுங்க. அனுசரித்து தரப்படுங்க. குறைஞ்சபட்ச தலையத்திலே இந்த கிடையாது 5 நாள் 9 லிட்டர் பால் கேரண்டியாக கறக்குங்க. அந்தளவுக்கு நல்லா மடிச்செட்டு இருக்குது, காம்பு வரிசை இருக்குது, கிடையாது நைஸ் இருக்குது, உடசல் இருக்குது. தெளிவான கிடையாதுங்க. உங்கள் வீட்டு பாலுக்கோ சில்லறை பால் ஊற்றுறதுக்கு பொட்டியாட்டம் நல்ல அமைப்பான மாடாக வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த கிடையாது இப்போ 2 பல் கிடையாதுங்க. கிரு கிராஸில் தெளிவான கிடையாதுங்க. இந்த கிடையாது தேர்வு செய்யலாம். இந்த கிடையாரியோட விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா 44 சொல்லுதுங்க. அனுசரித்து தரப்படுங்க. ஃபோட்டோ வீடியோலாம் அனுப்பலாம். பார்த்துட்டு புக் பண்ணிக்கலாங்க. ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம். கரூர் குணா ஃபார்முக்கு ஆதரவு கொடுங்க.